மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற திரு இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். அன்புக்குரிய இறை மக்களே, ஆகஸ்ட் மாதம் தொடங்கிவிட்டது. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனல் வழியாக மாதம் ஒரு பக்தி முயற்சி என்ற வகையில் இன்று ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு உகந்த மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அன்பு நெஞ்சங்களே, எவ்வளவு அர்த்தமுள்ள வகையில் நமது கத்தோலிக்க திருச்சபையானது ஜூன் மாதத்தை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தது. ஜூலை மாதத்தை இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து வழிந்த அந்த திரு இரத்தத்துக்கு உகந்த மாதமாக ஒப்பு கொடுக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பு மக்களே, இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் திரு இருதயமானது மனு குலத்தின் மேல் அந்த ஆண்டவர் கொண்ட ஈடு இணையற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் மரியாளின் மாசற்ற திரு இருதயமானது அன்னை மரியாள் ஆண்டவர் மீது கொண்ட ஈடு இணையற்ற ஆழ்ந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தின் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பு நாம் கடவுள் மீது அன்பு கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு உகந்த பக்தி முயற்சியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக மனு குலத்தை கடவுளோடு ஒப்புரவாக்குவதற்கு அன்னை மரியாள் முயற்சிக்கின்றார்கள். அன்னை மரியாளின் இதயத்திற்கு நம்மையே அர்ப்பணிப்பதன் வழியாக அன்னை மரியாளை போல நாம் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆக அன்பு நெஞ்சங்களே, இந்த மரியாளின் மாசற்ற திரு இருதய பக்தி முயற்சியானது 17ஆம் நூற்றாண்டில்தான் புது பொலிவு பெற்று, 17ஆம் நூற்றாண்டு என்பது மாதாவின் மாசற்ற திரு இருதய பக்தி முயற்சிக்கு கிடைத்த பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பு எத்தனையோ புனிதர்கள் வழியாக, நபர்கள் வழியாக மரியாளின் மாசற்ற திரு இருதய பக்தி முயற்சியானது நமக்கு கொடுக்கப்பட்டாலும் 17ஆம் நூற்றாண்டு முழுதுதான் இந்த பக்தி முயற்சி அதிக கவனத்தை ஈர்த்து தாயாம் திருச்சபையே
இந்த பக்தி முயற்சியை அறிவிக்கும் அளவுக்கு பிரபலப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, புனித ஜான் யூட்ஸ் என்பவரும் புனித மார்க்ரெட் மேரி என்பவர்களும் இருவரும் இந்த பக்தி முயற்சியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு மிகவும் பாடுபட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பக்தி முயற்சியானது 1641 முதல் ஓரளவுக்கு அங்குமிங்குமாக, குறிப்பாக பிரான்ஸ் தேசத்திலே தெரிய வந்தது. ஆனால் 1680ஆம் ஆண்டு புனித ஜான் யூட்ஸ் என்பவர் இறந்த பிறகு அது ஒரு புது மாற்றம் பெற்று, அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவி வருகின்றது. இந்த புனித ஜான் யூட்ஸ் என்பவர் 3 சபைகளை தோற்றுவித்திருக்கின்றார். இவர் இந்த பக்தி முயற்சியை உலகத்திற்கு கொண்டு வந்த நிலையை 3 விதமாக பிரிக்கிறார்கள். 3 நிலைகளில் கொண்டு வருகிறார்கள். முதல் நிலையில் 1648ஆம் ஆண்டு அவர் இறப்பதற்கு முன்பாக அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த மரியாளின் மாசற்ற திரு இருதய பக்தியானது ஆடுன் என்ற இடத்தில் கொண்டாடப்பட்டு அதற்கு ஆயர் அனுமதி கொடுத்திருக்கிறார். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 1648 அந்த இடத்தில், ஆடுன் என்ற இடத்தில் மட்டும் கொண்டாடப்படுவதற்கு ஆயருடைய அனுமதியோடு இந்த புனிதர் கொண்டாடி இருக்கின்றார். இரண்டாவது நிலையாக பார்க்கிறோம், இந்த புனிதருடைய பெரும் முயற்சியின் வழியாக 1668 அப்பொழுது இருந்த கார்டினல் டி வான்டோம் அவருடைய ஒப்புதலோடு திருத்தந்தையின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்று 1669ஆம் ஆண்டு முதல் ரோமையிலிருந்து அப்போது இருந்த திருத்தந்தை 9ஆம் கிளமெண்ட் அவருடைய அனுமதி கிடைக்கப்பெற்று கொண்டாடப்பட்டது. மூன்றாம் நிலையாக பார்க்கும் பொழுது புனித ஜான் யூட்ஸ் என்பவர் இறந்த பிறகு அவர் எழுதி வைத்த அந்த எழுத்துக்கள் வழியாக 1648 ஒரு புத்தகம் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தை பற்றியும் அன்னை மரியாளுடைய திருநாமத்தை பற்றியும் பக்தி முயற்சியை வெளிப்படுத்தும் விதமாக அவர் எழுதியிருந்த அந்த நூல் வெளியிடப்பட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இது பிரபலமானது. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு உரிய பக்தி முயற்சி பாரெங்கும் புகழப்படுவதற்கு, பாரெங்கும் பரப்புவதற்கு மிக உத்வேகமாக இருந்தது. புனித மார்க்ரெட் மேரி அவர்கள் கண்ட காட்சி, திருக்காட்சி 1688ஆம் ஆண்டிலே அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவும் மார்க்ரெட் மேரி அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார்கள். அந்த காட்சியிலே 3 இதயங்கள் இருப்பதை அந்த புனிதை கண்டுகளிக்கிறார். அந்த 3 இதயங்களும் முட்செடிகளால் இருக்கிறது. அந்த 3 இதயங்களையும் அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு புரிகிறது, ஒரு இதயம் இயேசுவின் திரு இருதயம், மற்றொரு இதயம் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயம், இடையில் இவரது இதயமும் இருப்பதை இவர் உணர்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாவ பரிகார பலியாக கடவுளுக்கு எதிராகவும் அன்னை மரியாளுடைய அன்பை புறக்கணிக்கும் விதமாகவும் நாம் செய்கின்ற அநேக பாவங்களை நாம் கடவுள் மன்னிப்பதற்கு அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதய பக்தி முயற்சி நமக்கு உதவியாக இருக்கிறது என்று வரலாறு சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு காட்சியாக இப்பொழுது அடுத்தது பாரிஸ் நகரில் வாழ்ந்த புனித கேத்ரின் லெபோரா என்பவர் ஒரு காட்சி காண்கின்றார். அநேக பேர் இந்த பிரான்சிஸ்கன் கப்பூச்சியன் சபையினர் போட்டிருக்கின்ற அந்த ஜெபமாலையை எங்களுடைய அங்கில நாங்கள் தொங்க விட்டுருப்போம். ஒரு சில பேர் தொங்க விட்டுருக்குறாங்க, மற்ற குருக்களும் இருப்பதால். ஆனால் அந்த ஜெபமாலையில் அன்னை மரியாளுடைய மெடல், இந்த மெடலை,
சுரூபத்தை நீங்கள் இந்த மெடலை நீங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். இந்த மெடலில் இருக்கின்ற இந்த காட்சி தான் புனித கேத்ரினுக்கு 1830 காட்சியாக கிடைக்கிறது. இது அதிசய மெடல் என்று அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூமியின் மேல் அன்னை மரியாள் கரங்களை விரித்து நிற்பது போல் இருக்கிறது. அப்பொழுது இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய பரமதந்தையால் இந்த பூமியை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒரு தாயாக தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தினால் நம்மை பராமரித்து வழிநடத்தும் தாயாக இருப்பதை நாம் உணர்கிற முடிகிறது. இது 1830 புனித கேத்ரின் அவர்களுக்கு ஆண்டவர் காட்சியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபுறம் பார்த்தீர்கள் என்றால் இந்த எம் என்ற ஆங்கில எழுத்தும் சிலுவையும் இருக்கும். இதற்கு அடியில் 2 இதயங்கள் இருக்கும். அந்த 2 இதயங்களில் நீங்கள் பார்த்தால் ஒரு இதயத்தில் முள் இருக்கும். அது இயேசுவின் திரு இருதயம் நமக்காக பாடுபட்டதை குறிக்கிறது. மற்றொரு இதயத்தில் ஒரு வாள் ஊடுருப்பது போல இருக்கும். அது அன்னை மரியாள் உனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லும் அளவுக்கு அன்னை மரியாளுடைய அந்த இதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது அதிசய மெடல். அன்புக்குரியவர்களே, தயவு செய்து உங்களது பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க யாராக இருந்தாலும் இன்னைக்கு பார்க்குறேன். நானே பல இடங்களில் ஜப கூட்டங்கள் போகும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. மொட்டை கழுத்தாக வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னா நல்லா வசதி வாய்ப்பாக இருந்தால் தங்க செயின் போடுறாங்க. அந்த செயினில் ஏதோ மீன் மாதிரி ஒன்று வருது, இல்லைன்னா வேற என்னென்னமோ போடுறாங்க. அன்பு மக்களே, தயவு செய்து அன்னை மரியாளுடைய திரு உருவம் தாங்கிய சுருவம் அந்த மெடலை நீங்கள் இந்த சுருவ கயிறை வச்சு மந்திரிச்சு, அது வேளாங்கண்ணியோ அல்லது பூண்டியோ அல்லது இது போன்ற அருங்குடை இல்லத்திற்கோ வந்து குருக்களால் மந்திரிக்கப்பட்ட அந்த சுருவத்தை அந்த கயிற்றுல மாட்டி பராமரிப்பை நீங்கள் தேடிக்கங்க. அநேக இடங்களில் பார்க்குறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு தங்க செயின் போடுறதுக்கு நீங்கள் மறக்கிறது கிடையாது, கொலுசு போடுறதுக்கு நீங்கள் மறக்கிறது கிடையாது. பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஜிட்டல் வாட்சு, அந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வாங்கி தர்றீங்க, சந்தோஷம். ஆனால் கேட்க போனால் நியாயப்படுத்துறீங்க. அநேக பெற்றோர்கள் இன்னைக்கு நியாயப்படுத்துகிறாங்க. என்னம்மா கழுத்தில் ஒன்றுமே ஜெபமாலை தொங்குது ஃபாதருங்கிறாங்க, சந்தோஷம். ஜெபமாலை கழுத்தில் தொங்குனுச்சுன்னா அது அலங்காரம். கரங்களில் வைத்து ஜெபித்தால் அது ஆயுதம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தயவு செய்து இந்த மாதத்திலாவது அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்துக்கு நமது குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலத்தில் ரஷ்யா தேசத்தை திருத்தந்தையர்கள் மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிரான்ஸ் தேசத்தை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இப்போது நான் சொல்ல போறது சரித்திர உண்மை. 1836 பங்கு தந்தையாக இருந்த அருட்பணியாளர் டெஸ்கனட்டஸ் அப்படிங்கிறவர் பங்கு தந்தையா இருந்தப்ப அந்த பங்குல பக்தி இல்லை. அநேக மக்கள் கோயிலுக்கு வரவே இல்லை. ரொம்ப சோர்ந்து போயிட்டார். இந்த மக்களுக்கு இவ்வளவு சொல்லியும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி எவ்வளவோ பூசைகளை பிரசங்கம் வைக்க பார்க்கிறாரு. மக்கள் அந்த அளவுக்கு பக்தியில் நிலைத்திருக்கவில்லை. ஒரு டிசம்பர் மாதத்துல ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது, மாதாவின் மாசற்ற திரு இருதயத்திற்கு உனது பங்கை அர்ப்பணித்து விடு அப்படிங்கிற வார்த்தை. மேலும் அழகான வார்த்தை ஒரு அவங்களுக்கு கிடைச்சதான் அந்த அருட்பணியாளருக்கு, பாவிகளின் தஞ்சமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை மரியாள் பாவிகளின் தஞ்சமாக இருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, கேட்ட ஆச்சரியப்படுவீங்க. அந்த 2 வருஷமா அவர் தன்னுடைய மக்கள் ஏன் கோயிலுக்கு வரலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் நொந்து இந்த செய்தியை கேட்ட பிறகு அவர் அன்னை கன்னிமரியாளுடைய மாசற்ற திருதயத்துக்கு தன்னுடைய பங்கை ஒப்பு கொடுத்து விட்டார். ஒரு அழகான படம், பெரிய படமா அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதய அந்த திரு இருதயம் அந்த படத்தை தன்னுடைய பங்கில் வைத்து தன்னுடைய பங்கு ஆலயத்தை
அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். 2 வருஷத்துல பாருங்க, 1838ஆம் ஆண்டு அந்த ஆலயம், அந்த பங்கு ஆலயம், பங்கு மக்களே வராம இருந்த அந்த ஆலயம் 16ஆம், அப்பொழுது பங்கு திருத்தந்தையாக இருந்த 16ஆம் கிரகோரியால் திருத்தலம் என்று அறிவிக்கப்படும் அளவுக்கு ஆன்மீக வளர்ச்சி பெற்றது. எனவே இந்த நிகழ்வை படித்த பிறகு எனக்கு ஒரு உந்து சக்தி வந்துச்சு. அது எங்களுடைய கப்புச்சியன் மறைமாநிலமாக இருக்கலாம், எங்களுடைய ப்ராவின்ஸாக இருக்கலாம், எங்களுடைய சபையாக இருக்கலாம், அல்லது நம்ம பிறந்த ஊராக இருக்கலாம், அல்லது நம்ம பணி செய்கின்ற பங்கு தலமாக இருக்கலாம், அல்லது நாம் தொழில் புரிகின்ற அந்த தொழிலகமாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம். அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அங்கே வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும் என்பதற்கு சரித்திர உண்மையாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு தெரியுமா, அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக பரவுன பிறகு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பாண்டி ப்ளூ சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியில் தோன்றியவர்கள் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இதயா காலேஜ், இதயா ஸ்கூல்லாம் வச்சிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தான் இந்த சபை தொடங்கப்பட்டது. இந்த சபை எப்படி அழைக்கப்படுகிறது தெரியுமா? FIHM அப்படின்னா பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் இம்மாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி, மரியாளின் மாசற்ற திரு இருதய அருட்சகோதரிகள், பிரான்சிஸ்கன் அருட்சகோதரிகள். பிரான்சிஸ் அசிசியாருடைய வழியில அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்துக்கு தங்களையே ஒப்பு கொடுக்குமாறு அப்பொழுது வாழ்ந்த ஒரு அருட்பணியாளர் MEP, பிரான்ஸ் தேசத்தில் MEP மிஷனரியாக தமிழ்நாட்டிற்கு வந்த அருட்பணியாளர் லூயிஸ் சவனியன் டுபுலுஸ் அப்படிங்கிறாங்க, டியூப்ஸ் ஆஃப் டிபியூஸ் அப்படிங்கிறாங்க. இந்த லூயிஸ் சவனியன் டுபியூஸ் இன்று இறை அடியாராக உயர்த்தப்பட்டிருக்கிறார், இறை ஊழியராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் அவர் புனிதராகி விடுவார். இந்த சபை மட்டுமா? எனக்கு ஆச்சரியமா இருந்த சரித்திரத்தை படிக்கிறப்ப 1841ஆம் ஆண்டு கிளரேஷியன் சபை, அப்பொழுது வாழ்ந்த அந்த அருட்பணியாளர் அந்தோனி மேரி கிளாரட் என்பவர் இந்த கிளரேஷியன் சபையை ஆரம்பித்து இன்று உலகமெங்கும் பரவி இருக்கிறது. இவரும் தன்னுடைய சபையை அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த மாசற்ற திரு இருதயத்தின் பெயரால் சபையை தோற்றுவித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி பக்தி முயற்சிகள் அதிகமாக இப்படி சபைகள் தோன்றியவுடனே 1855ஆம் ஆண்டு ரோமை பேரரசு, நம்முடைய ரோமை தலைமையகம் திருத்தந்தை உடைய குழு இந்த பக்தி முயற்சி ஏற்றுக்கொண்டது. 1912ஆம் ஆண்டு 10ஆம் பத்திநாதர் என்பவர் இந்த பக்தி முயற்சியை மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் கடைபிடிக்க இந்த உலகமெங்கும் அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, 1914ஆம் ஆண்டு முதல்தான் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு உரிய அந்த நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது. எப்பொழுது? இயேசுவின் திரு இருதய பெருவிழா கொண்டாடப்படுகின்ற மறுநாள் அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதய பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கொண்டாட்டம், இப்படிப்பட்ட அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதய பக்தி முயற்சி இன்னும் அதிகமாக இந்த உலகத்தில் பரவுவதற்கு காரணம் 1917ஆம் ஆண்டு பாத்திமா அன்னையுடைய காட்சியை கண்ட வணக்கத்துக்குரியவராக உயர்த்தப்பட்டிருக்கிற 97 வயதில் இறந்து போன ஒரு அருமையான அருட்சகோதரி லூசியா டென் சாண்டோஸ். இவர்தான் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காட்சி கண்டிருக்கிறார். அந்த காட்சியிலே அன்னை கன்னிமரியாளும் இயேசு ஆண்டவரும் அவருக்கு காட்சியளித்து சொன்ன செய்தி மிக முக்கியமானது. இன்னைக்கு மாதாவுடைய இதயத்தில் முட்கள் இருக்கு,
அந்த காட்சியில், திருக்காட்சியில் அன்னை மரியாள் சொல்கிறாங்க, இந்த இதயத்தை பார்த்தாயா? அருகில் இருக்கிற இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அன்னை மரியாளுடைய இதயம் முட்களால் தாக்கப்படுவதற்கு, முட்களால் குத்தப்பட்டு வேதனையிடுவதற்கு காரணம் இன்று அநேக மனிதர்கள் அன்னை மரியாளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க தவறிவிட்டார்கள். எனவே இதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும்? அன்னை மரியாளுடைய மாசற்ற திருஇதயத்திற்கு எதிராக நாம் செய்கின்ற அநேக பாவங்கள் அல்லது கவனக்குறைவு அல்லது அந்த அன்னை மீது நமக்கு பற்றற்ற தன்மை, இது போன்ற அநேக தவறுகளால் அன்னை மரியாளுடைய இதயம் இன்று காயமடைந்திருக்கிறது. அந்த காயத்தை போக்குவதற்கு ஒரு அருமையான பக்தி முயற்சியை சொல்கிறார்கள். மீட்பு, நாம் அனைவரும் மீட்கப்படுவதற்கு, விண்ணகத்தை உரிமை சொத்தாக்கி கொள்வதற்கு, அன்பு மக்களே, 5 முதல் சனிக்கிழமைகளில், நல்லா கவனிச்சுக்கோங்க, 5 முதல் சனிக்கிழமை ஒரு பக்தி முயற்சி நம்ம கடைபிடிக்கணும். தொடர்ந்து 5 மாதத்துக்கு 5 முதல் சனிக்கிழமைகளில் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். முதல் காரியம் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு, 2வது காரியம் திவ்ய நற்கருணை, திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கருணை உட்கொள்ள வேண்டும். 3வது காரியம் 5-10 ஜபமாலை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 5 முதல் சனிக்கிழமையிலும் 5-10 ஜபமாலை ஒப்பு கொடுக்கணும். 4வது மிக முக்கியமான காரியம், ஒரு 15 நிமிடங்கள் நமது திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற மறை உண்மைகள், மகிழ்ச்சியின் மறை உண்மைகள், துயரின் மறை உண்மைகள், மகிமையின் மறை உண்மைகள், ஒளியின் மறை உண்மைகள், இவற்றை பற்றி ஒரு 15 நிமிடம் மாதா சுரூபத்திற்கு முன்பாக அல்லது திரு உருவ படத்திற்கு முன்பாக அமர்ந்து 15 நிமிடம் நாம் என்ன செய்யணும்? தியானம் செய்து அந்த மறை உண்மைகளை சிந்திக்க வேண்டும். இந்த காரியம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயம் நம்மை ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்துக்கு நம்ம இட்டு செல்லும். அன்புக்குரியவர்களே, இந்த பக்தி முயற்சியை மிகவும் பரப்பின புனித ஜான் யூட்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அனைத்து பக்தி முயற்சிகளின் முக்கிய நோக்கம் என்னன்னா, நம் அனைவரையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு கூட்டி செல்வது. எனவே அன்பு மக்களே, இயேசுவின் திரு இருதய அன்பை அடைய சிறந்த வழி, முக்கியமான பாதை அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்தின் மீது பற்று கொண்டிருப்பது. அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கென்று மன்றாட்டு இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, மன்றாட்டு மாலை இருக்கிறது. அன்புக்குரியவளே, சமீபத்தில் நான் வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு சென்ற பொழுது இந்த அருமையான புத்தகத்தை வாங்கினேன். இந்த புத்தகத்தில் அனைத்து பக்தி முயற்சிகளும் இருக்கிறது. எனவே இந்த மாதத்திற்கான பக்தி முயற்சி புனித மரியாளின் மாசற்ற திரு இருதயத்திற்கு நிந்தை கழுவையாக மன்றாட்டு. முடிந்தவர்கள் இந்த நல்ல நேரத்திலே முழந்தாள் படியிட்டு நமது குடும்பத்தில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை அன்னை மரியாளின் மாசற்ற திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து, நான் ஜெபிக்க என்னோடு சேர்ந்து தியானித்து உங்களுடைய கவலைகளை, கஷ்டங்களை, குடும்பத்தை, உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் சந்திக்கின்ற அநேக சவால்களை அன்னை மரியாளின் மாசற்ற திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் திரு இருதயமே, இயேசு ஆண்டவருக்கு உகந்ததும் அவரோடு நெருங்கிய ஒன்றிப்பு கொண்டதுமான உமது திரு இதயமாக உம்மை அன்பு செய்து உமது மகிமையின் நிமித்தம் மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றேன். எளியேனாலும் மற்றும் அனைவராலும் உமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு கழுவாயாக. இதோ உமது திருமுன் பணிந்து இந்த முயற்சியை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு மிகவும் நன்றி கெட்டத்தனம் காண்பித்து பல தடவை நான் குற்றவாளியாய் நடந்தது உண்மைதான் என்று தாழ்ச்சியோடு இப்போது அறிக்கையிடுகிறேன். ஆகிலும் இறைவனின் கருணையும் மன்னிப்பும் உம்மாலே எனக்கு பலமுறை உண்டாயிற்று என்று உணர்ந்து நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று உறுதியாக நம்புகிறேன்.
இம்மகிழ்ச்சியான நம்பிக்கையால் திடப்பட்டு உமது பேரில் இனி அதிக பக்தி உருக்கம் பிரமாணிக்கத்தோடு நடக்க ஆவலாயிருக்கிறேன். இனி நான் உமது மகிமைக்காக செய்ய தீர்மானித்திருக்கிற நற்செயல்களையெல்லாம் தயவாய் ஏற்று அவைகளை உம் திருமைந்தன் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து உம்மாலே அந்த அன்புள்ள ஆண்டவர் என் மீது இறங்கி தமது அருளை திரளாய் புரிந்தருளும்படி நீர் பரிந்துரைக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். புனித கன்னி மரியாவின் மாசற்ற திரு இருதயத்துக்கு மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் திரு இருதயத்துக்கு உகந்த திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயத்தோடு ஒன்றான திரு இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியாருக்குகந்த இன்னிசையான திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூவொரு இறைவனின் ஆலயமான திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுபுருவான இறைவாக்குக்கு உகந்த இருப்பிடமான திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து இதயங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை மகிமை நிறைந்த அரியணையாகிய திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அளவற்ற தாழ்ச்சியுள்ள திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையன்பின் பணியான திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரோடு சிலுவையில் அறையுண்ட திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருற்றோருக்கு ஆறுதலாகிய திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமான திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையாகிய திரு இருதயமே, இறக்கிறவர்களுக்கு நம்பிக்கையாயிருக்கிற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்திற்கு இருப்பிடமான திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுடன் இரட்சியும். இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உடைய மாசற்ற மரியே, எங்கள் இதயம் இயேசுவின் திரு இருதயம் போல் ஆகும்படி செய்தருளும். மன்றாடுவோமாக. பேரன்புமிக்க தந்தையே, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூய ஆவிக்கு ஏற்றதோர் இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீர். அந்த அன்னையில் பரிந்துரையாள் நாங்களும் உமது மகிமைக்கேற்ற ஆலயமாக வாழ்ந்திடச் செய்தருளும். அந்த அன்னையிடம் விளங்கிய உமது அருளின் நிறைவை புகழ்ந்தேத்துகிற நாங்கள் நீர் எங்களுக்கு தந்துள்ள மீட்பை எங்கள் வாழ்வாலும் பணியாலும் நிறைவுக்கு கொண்டு வர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அச்சீஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.